கரூரில் ஆன்லைன் விளையாட்டில் சில புள்ளிகளை இழந்த 10ஆம் வகுப்பு மாணவன் சக மாணவர்களால் பணம் கேட்டு மிரட்டப்பட்டதால் பயந்து வீட்டை விட்டு ஓடிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கரூர் தான்தோன்றி மலை பகுதியைச் சேர்ந்தவர் பலராமன். இவர் அப்பகுதியில் உள்ள பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கொரோனா ஊரடங்கால் பள்ளிகள் மூடப்பட்டு ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்பட்டு வந்ததால் பெற்றோர் அவருக்கு ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்தனர். ஸ்மார்ட் போன் கைக்கு வந்ததும் அந்த மாணவர் பல மணி நேரம் அந்த செல்போனிலேயே மூழ்கி கிடந்தார். ஏதும் அறியாத பெற்றோர் மகன் ஆன்லைனில் நன்றாக படிக்கிறார் என்று கருதினர். ஆனால் பலராமன் ஆன்லைன் விளையாட்டுக்கு அடிமையாக இருந்தது அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த மாணவர் ஃப்ரீ ஃபயர் என்ற ஆன்லைன் விளையாட்டு குழுவில் சில 9ஆம் வகுப்பு மாணவர்களுடன் சேர்ந்து விளையாடி வந்தார். இதில் அவர் பின்தங்கியும் இருந்துள்ளார். கூட்டு கணக்கிலிருந்து புள்ளிகளை இழந்ததால் அவருடன் விளையாடிய 9ஆம் வகுப்பு மாணவர்கள் சேர்ந்து பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். இதனால் பயந்து போன அந்த மாணவர் கடந்த சனிக்கிழமை தமது செல்போன் மூலம் ஒரு வீடியோ பதிவினை பெற்றோருக்கு அனுப்பிவிட்டு வீட்டை விட்டு ஓடினார். அந்த வீடியோ பதிவில் தன்னை யாரும் தேட வேண்டாம் என குறிப்பிட்டிருந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் இது பற்றி கரூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்த போலீசார் விரைந்து சென்று திருச்சியில் பலராமனை மீட்டு வீட்டுக்கு அழைத்து வந்தனர்.